தென் மாவட்டத்தின் நுழைவு நகராக இருக்கக்கூடிய மதுரை நகரில் செயல்படக்கூடியதுதான் மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனை. மிகவும் பழமையான பல ஆண்டுகளை கடந்து மக்களுக்காக சேவையாற்றிக் கொண்டிருக்கிற இந்த அரசு ராஜாஜி மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் பல்வேறு கட்டிடங்கள் இருக்கிறது. இதில் பழைய கட்டிடமாக இருக்கக்கூடிய புற நோயாளிகள் பிரிவில் காலையில் அதிகாலை ஒரு கட்டிடமானது இடிந்து விழுந்து விபத்துக்கு உள்ளாயிருக்கிறது. புற நோயாளிகள் பிரிவில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் மேற்கூரையானது முற்றிலுமாக பெயர்ந்து விழுந்ததில் அங்கு இருக்கக்கூடிய கணினி மற்றும் அந்த டேபிள் ஆகிய இரண்டு போக்கும் சேதமடைந்திருக்கிறது. முன்பதிவு செய்யக்கூடிய அந்த சீட்டு பதியக்கூடிய கணினி முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. அந்த டேபிளும் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. அந்த கூரை பெயர்ந்து விழுந்த கட்டிட கழிவுகள் எல்லாம் அகற்றப்பட்டு அருகிலேயே கொட்டப்பட்டு இருக்கிறது. தற்போது இந்த கட்டிட கூரை விழுந்ததன் காரணமாக அந்த அறைக்கு மற்றொரு டேபிளை வைத்து அங்கு சீட்டானது பதிவு செய்யப்பட்டு நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு தென் தமிழகத்தின் முக்கியமாக மருத்துவமனையாக இருக்கிறது. இங்கு பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் நோயாளிகளாக அனுமதி பெற்று சிகிச்சை எடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு புறநோயாளியை பொறுத்தளவுக்கு ஒரு நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான நோயாளிகள் அவர்களுடைய சிகிச்சை பெற்று அவர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையில் தான் புற நோயாளிகள் பிரிவிலே இந்த விபத்து நடைபெற்று இருக்கிறது. ஆகவே இந்த பழைய கட்டிடங்கள் எல்லாம் பொதுப்பணித்துறையின் வாயிலாக ஆய்வு செய்து கட்டிட பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும் என நோயாளிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இது அதாவது 7 மணிக்கு முன்னதாக அந்த கூரை பெயர்ந்து விழுந்ததனால் அதிர்ஷ்டவசமாக இதில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இதை ஒரு ஆய்வு செய்து பழைய கட்டிடங்களை சீரமைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. படிப்படியாக ஒவ்வொரு கட்டிடங்களும் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய கட்டிடங்கள் கொண்டு வரப்படுகிறது. சமீபத்தில் கூட சிகிச்சை பிரிவுகள் உள்ளடக்கிய புதிய கட்டிடமானது திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பழைய கட்டிடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதாவது பெயர்ந்து விழுக கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. சிவராணி.